வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகள் சேனலில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, வீட்டில் இருந்து எப்படி ஃபேனை ரெடி பண்ணலாம்னு பற்றி பார்க்குறோம். வீட்டில் இருக்கிற ஃபேனை ஃபஸ்ட்டு நம்ம போட்டோன்னே என்ன பண்ணோம், ஒரு சில ஃபேன் வந்து ரன்னே ஆகாது, ஒரு சில ஃபேன் வந்து லைட்டாக வைப்ரேட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபேனை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், சுவிட்ச் போட்டு ஆன் பண்ணி பார்க்குறோம். ஆன் பண்ணி பார்த்தோன்னே லைட்டாக வைப்ரேட் ஆகும். சுற்றி விட்டிங்கன்னா கையில் சுற்றிட்டா சுற்றாது, இல்லை லைட்டாக வைப்ரேட் மட்டும் தான் வரும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற கார்டை கழட்டிடணும். மேலே ஒரு கார்டு இருக்கும் உங்களுக்கு, இதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரண்ட் ஒரு கார்டு இருக்கும். அந்த கார்டு வந்து சும்மா ரிமூவ் பண்ணாலே வந்துடும். அந்த ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏன் சுற்றலான்னு ஃபஸ்ட்டு பார்க்குறோம். டைட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையில் சுற்றும் போதே தெரியும், ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் சுவிட்ச் போட்டால் மட்டும் ரொம்ப டைட்டாக இருக்கும், ரொம்ப டைட்டாக பிடிக்கும். அது ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக இருக்கும். சம்டைம் இது வந்து ஷாஃப்ட்டு பேரிங்கு, இது ஷாஃப்ட்டு புஷ்ஷு அது மாதிரி ப்ராப்ளம் இருக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ப்ராப்ளத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சிம்பிளாக அதில் ஒன்றும் இல்லை, டூல்ஸ்லாம் அதிகமாக தேவையில்லை. நமக்கு தேவையான டூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் வச்சுருக்கோம், 2 டூல்ஸ் தான் இருக்கும், சிம்பிளாக கட்டிடலாம். என்ன பண்ணணும், இதை கிளாக் வைஸில் டைட் பண்ணணும். டைட் பண்ணிங்கன்னா லூஸ் ஆகிடும். கட்டிட்டு இதில் வச்சுட்டு அடுத்து விங்ஸை கட்டிடணும். விங்ஸை கட்டி வச்சுட்டு அடுத்து ஸ்க்ரூ கொடுத்துருப்பான், 4 ஸ்க்ரூ. அந்த ஸ்க்ரூவை கட்டிடணும். ஸ்க்ரூவை கட்டிட்டு எல்லாத்தையும் தூக்கி ஒரு இடத்துல வச்சுக்கணும், மிஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கையில் ஃப்ரீயாக சுற்றுது. முக்கியமாக இதை ரெடி பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, நாம் பவர் இன்புட்டு கொடுக்கக்கூடாது, சப்ளை கொடுக்கக்கூடாது. சப்ளை வந்து ரிமூவ் பண்ணிடணும். சப்ளை ரிமூவ் பண்ணிட்டு தான் இந்த வேலையை நம்ம செய்யணும். வீட்டில் எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேஃபாக வேலை செய்யணும். அடுத்து என்ன பண்ணணும், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காயில் தனியாக ரிமூவ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இந்த நோஸ் பிளேயர் வச்சு இந்த காட்டர் பெண்ணை வெளியே எடுத்துடணும். என் பேர் டபுள் பென்னு பேர், எடுத்து வச்சு ஓகேவா. இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும், இந்த ஸ்க்ரூவை கழட்டணும். கழட்டிங்கன்னா தான் காயில் வெளியே வரும். இந்த இடத்துல ஸ்க்ரூ கல் வெளியே எடுத்துட்டு அடுத்து அடியில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டிங்கன்னா காயில் தனியாக வந்துடும். ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக சுற்றுது, ஆனால் ஆன் பண்ணால் சுற்றலை. காயில் வச்சுட்டு இதே ஸ்க்ரூவில் சைடில் இருக்கும். ஸ்க்ரூ ஒரு சிலதில் அப்படியே டைரெக்டாக கனெக்ட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் பொறுமையாக கழட்டிக்கலாம். எக்காரணம் கழட்டும் போது பவர் இருக்கக்கூடாது, மறந்துடாதீங்க. பவர் வந்து ரிமூவ் பண்ணிடுது. ரிமூவ் பண்ணிவிட்டு கழட்டி எல்லாத்தையும் ப்ராப்பராக ஒரு இடத்துல வச்சுக்க. ஏன்னா மிஸ் ஆகும், ஒரு நெட்டு மிஸ் ஆகிடுச்சுன்னா கூட நமக்கு வந்து அசம்பிள் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். கழட்டினா தனியாக வந்துடும். இப்போ ஏன் வந்து சுத்தமாக டைட்டாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று தேஞ்சிருந்தால் ஸ்ட்ரைட்டாக இருக்கும், இல்லை அன்னியோட இருந்தாலும் டைட் தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணோம், பாருங்கள் ட்ரை ஆகிட்டு இந்த இதெல்லாம் ஆயில் விடும் நல்லா ஃபுல்லாக. அது தெரியும் நல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா ஆயில் இருக்கணும். அப்போ தான் நம்ம ஹீட் ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து நல்லா ஃப்ரீயாக எப்பவுமே ஃபேன் நிற்காமல் சுற்றிட்டு இருக்கும். சம்டைம் வந்து தேவைப்படுது அப்படின்னா மட்டும் கிரீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம சுற்றி இருக்கிற ஆயில் விடணும். ஏன்னா உள்ளே வந்து ஃபோம் கொடுத்துருப்பான், ஆயிலை வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. அது ஃபுல்லுமே நம்ம ஆயில் விடணும். நான் வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் ஆயில் விட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, கொஞ்சம் ஹீட் ஆச்சுன்னா எல்லாமே ஹீட்டுக்கு ஆவி ஆகிடும். அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வண்டிக்கு ஒரு ஆயில் இல்லை இன்ஜின் ஆயில் அந்த மாதிரி எடுத்து வாங்கி வச்சிருந்தீங்கன்னா விட்டுட்டிங்கன்னா நல்லா ஹீட்டு ஃப்ரீ ஆகிடும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பேக் சைடில் இதே மாதிரி ஒன்று இருக்கும். இந்த கோர் டேமேஜ் ஆகிடக்கூடாது. ப்ராப்பராக ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கேப்பில் தெரியுதுங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆயில் விடணும். ஆயில் விட்டுட்டு அதே மாதிரி இருந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிரீஸ் அப்ளை பண்ணணும். ஏன்னா ஹீட் ஆச்சுனாலும் ஆயில் எவாப்ரேஷன் ஆகிட்டாலும் கிரீஸ் வந்து எவாப்ரேஷன் ஆகாது. அதுதான் கிரீஸ் அப்ளை பண்ணணும். கிரீஸ் பண்ணி எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். கிரீஸ் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எப்படி ரிமூவ் பண்ணணுமோ அப்படியே மறுபடியும் போட்டு அசம்பிள் பண்ணணும். அதுதான் விஷயம். அசம்பிள் பண்ணும்போது நமக்கு வந்து கோர் டேமேஜ் ஆகக்கூடாது. அதனால் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும். ப்ராப்பராக அந்த சீட்டிங் ஆகிறதுல கரெக்டாக சீட் பண்ணணும். சீட் பண்ணிட்டு ஷார்ட்டாக இருக்கிறது பேக் சைடும், லென்த்தாக இருக்கிறது ஃப்ரண்ட்டில் வரணும். எடுத்து ஷார்ட் பேக்ஸ், லாங் இஸ் ஃப்ரண்ட். நல்லா ஆயில் விடுவேன். நல்லா ஆயில் விட அளவுக்கு நமக்கு பிரச்சனையே வராது. முடிஞ்ச அளவுக்கு ஆயில் போடுறத விட கொஞ்சம் கிரீஸ் ஆட் பண்ணுறது கொஞ்சம் ஆயிலோட கொஞ்சம் ஆயில் வந்து ஹீட்டுக்கு என்ன ஆகும்னா எவாப்ரேட் ஆகும். அதனால் கிரீஸ் கொஞ்சம் அப்ளை பண்ணிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு அது வந்து எவாப்ரேட் ஆகும். நல்லா கிரீஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் என்ன பண்ணுங்க, அதே ஸ்க்ரூ இப்படி கலந்தீங்கன்னா அதே அசம்பிள் பண்ணணும்.
நான் உங்களுக்கு ரன் பண்ணுறதுக்காக 2 ஸ்க்ரூ போட்டு ரன் பண்ணி காட்டுறேன், குயிக்காக வரணுன்றதுக்காக. இப்போ என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ரன் பண்ணுறதுக்காக விங்ஸை டேரெக்டாக போட்டு காட்டுறேன். என்ன பண்ணுறோம்னா வேஸ்ட் கிளாத் வச்சு பிடிச்சி விடுறோம் மோட்டர். முடிஞ்ச அளவுக்கு மோட்டர் நமக்கு டச் ஆகக்கூடாது. இப்போ என்ன பண்ணோம், ப்ளக் இன்செர்ட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு ப்ளக் இன்செர்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்காக செக் பண்ணி காட்டுறதுக்காக இந்த மாதிரி பவரில் ஒர்க் பண்ணுறேன். மற்றபடி நீங்கள் வீட்டில் ஒர்க் பண்ணும்போது இப்போ ஃப்ரீயாக சுற்றுறான்னு அவ்வளோதான். இது சிம்பிளாக வீட்டில் ரெடி பண்ணலாம். நீங்கள் கடையில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இதுக்கே ஒரு புஷ் மாதத்துக்கு ஒரு செலவு நிறையா ஆகும். அவ்வளோதான். இதை விட இன்னும் தெளிவான வீடியோ வேணும்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தவிர வீடியோ ரெடி பண்ணி நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்லாம் எப்படி எந்தெந்த பொருள்லாம் சர்வீஸ் பண்ணலான்ற வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம எலக்ட்ரிக்கல் யூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோ நம்ம இதுமாதிரி போட்டே வரேன். மேலே ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படியே ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.